நாகர்கோவிலில் இளம் செவிலியர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி முன்னாள் டீன் ராதாகிருஷ்ணன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சதாம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தனியார் மருத்துவமனையில் இளம் செவிலியர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் மீது தற்போது நேசமணி நகர் காவல் நிலையத்தில் இரண்டு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே புன்னை நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு 19 வயதான இளம்பெண் ஒருவர் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இம்மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக இருப்பவர்தான் ராதாகிருஷ்ணன். இவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னாள் முதல்வராக பணியாற்றியவர். இவரை மேலும் அந்த செவிலியரின் தாய்க்கு உடல் நல குறைவு ஏற்பட்டுள்ளதால் வீட்டில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு உதவி செய்ய செவிலியர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். டாக்டரின் தாயை பராமரித்துக் கொண்டிருந்த போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த செவிலியரின் கையை பிடித்து பாலியல் தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதை செவிலியர் உறவினரிடம் தெரிவித்த போது இது குறித்து அவர்கள் நேசமணி காவல் நிலையத்தில் சென்று புகார் மனுவை அளித்தனர். தொடர்ந்து டாக்டர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கூறி தொடர்ந்து அவர்கள் பேட்டியும் அளித்துள்ளனர். இதையடுத்து ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே பல பெண்களை இதே போல பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அவர் அந்த உறவினர் செயலில் புகாரும் அளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.